जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். பௌத்த ஜைன நூல்களின் அத்தாட்சி. ஹிந்து மத புஸ்தகங்களில் சொல்லி இருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜைனர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம். நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம். ஆச்சாரியால் கிமு 509 முதல் 477 என்பதற்கு அந்த இரண்டு மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள். நேபாள ராஜவம்சாவளி என்பது பௌத்தர்களிடமிருந்து கிடைத்திருப்பது. அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்போது விருஷதேவ வர்மா என்பவன் ராஜாவாய் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறது. இந்த விருஷதேவ வர்மாவின் காலத்தை சரியாக கலி 2600 அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு என்றே அதில் கொடுத்திருக்கிறது. ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன். மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜின விஜயம் என்று புஸ்தகம் இருக்கிறது. காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தே பல தேதிகளை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதில் குமாரில பட்டர், சுதன்வா, ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லியிருக்கிறது. ஜைன புஸ்தகமானதால் திட்டியே சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக அவர்களை புராதான கால புருஷர்களாக காட்ட வேண்டும் என்றே உத்தேசம் அந்த புஸ்தகக்காரருக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் நாம் சொல்லும் கிமு பீரியடாகவே இருக்கிறதென்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாமல்லவா? குமாரில பட்டர் பிறந்த நாளை ஜின விஜயத்தில் ரிஷி வாரஸ்ததா பூர்ணே மர்த்தியாக்ஷௌ வாம மேளநாத் என்று சங்கேத சங்கியையில் சொல்லியிருக்கிறது. சப்த ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது 7, வாரமும் 7 நாட்களை குறிப்பதால் 7, பூர்ணம் என்பது முழு வட்டமாக உள்ள சைபர், மர்த்தியாக்ஷௌ என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான 2, தேவர்களுக்கு முக்கண் 12 கண் 1000 கண் என்பது வரை கூட போவதால் மனுஷக்கண் மர்த்திய அக்ஷம் என்று 2ஐ சொல்வது. நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் 7702. வாம மேளனம் என்பது திருப்பி போடுவது. அப்படி போட்டால் 2077. ஜைனர்கள் ஒரு யுதிஷ்டிர சகத்தை பின்பற்றுவதாகவும் அது கலி 468 ஆரம்பித்ததாகவும் சொன்னேன் அல்லவா? அது ஜைன புஸ்தகம்தானே. அதனால் அந்த சகாப்தத்தின் 2077ஆம் வருஷம்தான் குமாரில பட்டர் ஜனனமாக இங்கே சொல்லி இருப்பது. அதாவது கலியின் 2545. இது கிமு 557 ஆகிறது. ஆச்சாரியால் கிமு 509 என்கிறோம். அப்படியானால் குமாரில பட்டர் அவரை விட 48 வயசு பெரியவர் என்றாகிறது. ஆச்சாரியால் யௌவனத்தில் குமாரிலரை சந்தித்த போது அவர் விருத்தராக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது. ஆச்சாரியால் தம்முடைய 15ஆம் வயசில் அவரை சந்தித்தார் என்றும் கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது. 16 முடிந்தவுடன் சந்தித்ததை 1 வருஷம்தான் குறைத்து சொல்லியிருக்கிறது. பச்சாத் பஞ்சதசே வர்ஷே சங்கரஸ்யாகதே சதி பட்டாச்சாரிய குமாரஸ்ய தர்ஷனம் கிருதவான் சிவஹா. ஆச்சாரியாலை திட்டும் புஸ்தகத்திலும் சிவஹா என்று அவருடைய அவதாரத்துவத்தை சொல்லியிருப்பது விசேஷம். ஆச்சாரியாலின் சித்தி தினத்தையும் அதில் சொல்லியிருக்கிறது. ரிஷிர் பாணஸ் ததா பூமிர் மர்த் யாக்ஷௌ வாம மேளநாத் ஏகத்வேன லபேதாங்கஸ் தாம்ராக்ஷஸ் தத்ர வத்சரஹ. ரிஷி 7, பாணம் அதாவது பஞ்சபாணம் என்பதால் 5, பூமி அதாவது ஒரு பூமி தானே உண்டு, அதனால் 1, மர்த்தியாக்ஷம் அதாவது மனுஷ்யக்கண் 2, அதாவது 7512. மாற்றி போட்டால் 2157.
ஜைன யுதிஷ்டிர சகம் 2157, அதாவது கல்யப்தம் 2625. இதுதான் நாமும் சொல்லும் சித்தி காலம். கிமு கணக்கில் 477. பிரபவாதி வருஷங்களில் அதை தாம்ராட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தாமிரம் இரத்த வர்ணமானது, அதனால் இது ரக்தாக்ஷி வருஷம் என்றாகிறது. நாமும் அப்படித்தான் சொல்கிறோம். நந்தனவில் பிறந்தவர் 32 வயசில் விதேக முக்தி என்றால் அது ரக்தாக்ஷியாய்த்தான் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தியிருக்கிறது. ஆக ஆச்சாரியால் கிமு 509 அவதரித்து 477 பிரம்மீபாவம் அடைந்தாரென்று அவருடைய மடங்களில் சொல்வதற்கு ஹிந்து ஜைன பௌத்த புஸ்தகங்கள் பலவற்றின் பிரமாணம் இருக்கிறது. கர்ண பரம்பரையாகவும் தலைமுறையாக இப்படி நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது. கிபி 788 முதல் 820 என்றோ வேறே விதமாகவோ சொல்கிற எந்த காலக்கணக்கும் இத்தனை ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பு: பம்பாயில் உள்ள வேதவியாச இதிகாச சம்சோதன மந்திரத்தினர் ஓர் அறிஞர் குழுவினை கொண்டு ஸ்டடி ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் என்பதாக இந்திய சரித்திரத்தையும் கலாச்சாரத்தையும் ஆராய்ந்து 18 பகுதிகள் கொண்ட நூல் வெளியிட்டு வருகின்றனர். அவர்களது கால நிர்ணயப்படி புத்தரின் காலம் கிமு 1885 முதல் 1805 வரை. சந்திரகுப்த மௌரியனின் ஆட்சி தொடங்கியது கிமு 1534. ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரின் காலம் இங்கே கூறப்பட்டுள்ள கிமு 509 முதல் 477 தான். அதிமேதை குழந்தை. ஆச்சாரியால் குழந்தையாக வளர்ந்தார். குழந்தையாயிருந்த போதே மகாமேதையாக இருந்தார். 3வது வயசு வரையில் அவர் தேச பாஷைகளை கற்றுக்கொண்டார். 5வது வயசு வரையில் சம்ஸ்கிருத பாஷையை அபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார் என்று சொல்லியிருக்கிறது. 3வது வயசு வரையில் 5வது வயசு வரையில் என்றால் அந்த வயசுகள் முடிவதற்குள்ளேயே அந்த பாஷைகளை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டார். தேச பாஷைகள் என்பதில் முக்கியமாக தமிழ்தான் இருந்திருக்க வேண்டும். 3 வயசில்தான் ஞான சம்பந்தர் தமிழ்மறை என்ற தேவாரம் பாட ஆரம்பித்தது. இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லிவிடலாமா என்றால் கதையை விட ஆச்சரியமாக இப்போதும் அங்கங்கே கேள்விப்படுகிறோமே. சின்ன குழந்தைகள் 10 ஸ்தானம் 15 ஸ்தானம் இருக்கிற பெருக்கல் கணக்குகளை நிமிஷத்தில் போட்டு விடுகிறதுகள். ஸ்லேட், கீட், பல்பம், பென்சில் இல்லாமல் போட்டு விடுகிறதுகள். ஸ்கூல்களில் இந்த குழந்தைகளை வரவழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுகிறார்கள். ஜன்மாந்தர வாசனை என்று சொல்கிறோம். அதை தவிர என்ன காரணம் சொல்வது? ஜன்மாந்திரங்களையே வேறே சில குழந்தைகள் சொல்கிறதுகள். முந்தின ஜென்மாவில் இன்ன ஊர், இன்னார் பந்துக்கள் என்று சொல்கிறதுகள். அழைத்து கொண்டு போய் காட்டினால் அப்படியே இருக்கிறது. பாராசைக்காலஜி என்று சொல்லி இதை பற்றி இப்போது சயின்ஸ் முறையிலேயே ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அவைதிகமான ஜைன பௌத்த மதங்களில் கூட ஜன்மாந்திர நம்பிக்கை உண்டு. புத்தரே ஜாதக கதைகள் என்பதாக தம்முடைய அநேக பூர்வ ஜென்ம வரலாற்றுகளை சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தருக்கும் ஜன்மாந்தரம் சொல்வது அசம்பாவிதம். ஆனால் மனுஷர்களாக பூர்வ ஜென்மத்தில் அடைந்த புத்தி வளர்ச்சியே அடுத்த ஜென்மத்தில் ஒரு குழந்தையை ப்ராடிஜி என்று பிரமிக்கும்படியான மேதையாக்க முடிகிறதென்றால் சர்வஞானனான ஈஸ்வரனின் அனுகிரகத்திலிருந்தே தோன்றிய அவதார குழந்தைகளுக்கு ஏன் அதிசயமான மேதா விலாசம் இருக்க முடியாது? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. 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 ஜெய ஜெய சங்கர.